ஒரு அருமையான தலைப்பு நடுவர் தந்திருக்கிறார். அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கூட மனிதன் உணர்வுகளோடு போராடுவது தான் வழக்கம். ஒரு தேன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட வண்டு பூவோடு போராடுவது தான் வழக்கம். அந்த பழனி மலையிலே இருக்கிற சாமி கூட தினமும் பன்னீரிலே நீராடுவது தான் வழக்கம். ஆனால் இங்கு இருக்கிற சாமிக்கோ தினமும் பன்னீரோடு போராடுவதே வழக்கம். அட ஏப்பா கேட்குற, அங்கேருந்து தான் ஒவ்வொருத்தனா ஏறி குதிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ டவுசர் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கப்பா, டவுசர் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையே ஒரு போர்க்களம், அதை வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் தான் மாறுமோன்னு அழகான ஒரு கவிதையை. போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையை கடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. தினமும் காலையில் ப்ரஷ் இருக்கு பாருங்க, அந்த ப்ரஷ்ஷு கூட பல்லோட போராடினா தான் வாய் சுத்தமாகும். ரொம்ப சகிப்புத்தன்மையாக நான் இருக்கேன்னு 10 நாளைக்கு பல்லு விளக்காமல் இருக்கலாமா? 10 நாளைக்கு பல்லு விளக்காமல் இருந்தால் நான் சகிப்புத்தன்மையோடு இருக்கலாம். என் பக்கத்தில் இருக்க எல்லாரும் சகிப்புத்தன்மையோடு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சகிப்புத்தன்மையோடு இன்னைக்கு யார் சார் இருக்கிறா? ஆனால் சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்குது. எது வரைக்கும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, கல்யாணம்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி. புருஷன் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருந்தான். சாப்பிட உட்காந்தான், பொண்டாட்டி சாப்பாடு வச்சா, கொஞ்சோண்டா வச்சா. என்னடி குருவிக்கு வைக்கிற மாதிரி சாப்பாடு வைக்கிற, ஒழுங்கா வெயிடி அப்படின்னா. சரின்னு நிறைய அள்ளி போட்டா. என்னை பார்த்தா நான் பூதம் மாதிரி தெரியுதா? பூதத்துக்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிற, ஒழுங்கா வெயிடின்னா. சரின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரு நாள் வெளியில் நடந்து போனாங்க. இவன் மெதுவாக நடந்து வா, என்னடி அண்ணன் நட போட்டு வர, வேகமாக வாடின்னா. சரின்னு இவன் வேகமாக நடந்து போனான். இவன் சொன்னா பொம்பளை மாதிரி நடடி, ஏண்டி இவ்வளோ வேகமாக நடக்கிறேன்னா. இவன் கடைசியில் பார்த்தா, பொறுத்து பார்த்தோன்னே ஒரு நாள் பெரிய சண்டை முத்திருச்சு. இவன் பார்த்தா வீட்டுக்குள்ளே சண்டை முத்தினோடனே தூக்கி புருஷனை ஆணியில் மாட்டி வச்சுட்டு வெளியில் போயிட்டா, போறா அப்படின்ட்டு. இல்லை, சகிப்புத்தன்மைங்கிறதுக்கு ஒரு அளவுக்கு தானே நடுவரவர்களை எல்லை இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. இல்லை, எது சகிப்புத்தன்மையோடு நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்களாக இருந்தால் இன்றைக்கி நம்மளோட நிலைமை என்ன? தனக்கு போட்ட மாலையை கூட திரும்பி போய் கொடுத்துட்டு அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து என் கையில் குடுறா, நான் 10 தெருவுக்கு மேடை போட்டு சுயமரியாதையை பேசுவேன்னு தந்தை பெரியார் சகிப்புத்தன்மையோடு இல்லாமல் போராடி கொண்டிருந்தனால தான் இன்றைக்கி எல்லாரும் சமத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் கலைஞர் அவங்க சொன்னாங்க, சகிப்புத்தன்மை என்கிற வட்டத்துக்குள்ளே மட்டும் தலைவர் கலைஞரை தயவு செஞ்சு அடக்காதீங்க. போராட்டம் என்கிற ரத்தம் உருவானதே தலைவர் கலைஞர்கிட்ட தான், சாதாரணமான தலைவர் கிடையாது. மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தகப்பன் இறந்த செய்தி வந்தும் கூட பேச்சை உடனே நிறுத்திடல, பேச்சை முழுசாக பேசிட்டு தான் மேடையை விட்டு இறங்கினார் தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞருக்கு கல்யாண தயாளம்மா கூட மணப்பொண்ணு மேடையில் காத்திருக்குது. மாப்பிள்ளை 1 மணி நேரம் லேட்டு. எங்கெங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரு மொழி போராட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். காந்தி மிகப்பெரிய அகிம்சைவாதி தான். ஆனால் உண்மையிலேயே புரிந்து கொள்ளுங்கள், போராட்டத்தினுடைய உச்சம் எது தெரியுமா? அகிம்சை தான் மிகப்பெரிய போராட்டம், ஆயுதம் ஏந்தி போராடுவதை விட. அதே காந்தி தான் கடைசியாக சொன்னார், செய் அல்லது செத்து மடிடான்னு சொன்னார். ஒத்துழையாமை இயக்கத்தை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தையும் கொண்டு வந்தவரே மகாத்மா காந்தி தானே. யோசிச்சு பாருங்க. எல்லா பக்கமும் அடிக்கிறான் சார். நீட்டு தேர்வுங்கிறான், நீட்டாத தேர்வுங்கிறான். ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் கல்லாப்பட்டு இருந்த காசு பூரா செல்லாதுன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். எத்தனையை பொறுத்துக்கிட்டோம்? இதை திங்கக்கூடாதுன்னா, அதை திங்கக்கூடாதுன்னா. நான் கேட்குறேன், ஒன்றை யோசிச்சு பாருங்க. என் வீட்டு அடிப்படையில் ஏன் பொண்டாட்டி இதைத்தான் சமைக்கணும், இதைத்தான் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னான். அதையும் இந்த தமிழன் பொறுத்துக்கிட்டான். எத்தனையோ இந்த தமிழன் பொறுத்து கொண்டான். நண்பிற்குரியலை தயவு செய்து சிந்தித்து பாருங்க. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் பரம்பரை தமிழன் பரம்பரைன்னா. தன்னுடைய உயிரை விட மானந்தான நமக்கு பெருசுன்னு தமிழன் சொன்னான். ஆனால் இன்றைக்கி அதே தமிழன் தான் டெல்லியில் உயிர் வாழ கூட வழி இல்லைடா, எங்களுக்கு மானம் கூட தேவையில்லடான்னு ஒட்டு கோமணத்தை அவுத்துட்டு அம்மனமாக நிற்கிறானே. எத்தனை அடிகளை தாசார் இந்த தமிழன் தாங்குவான்? இன்னும் எத்தனை அடிகளை நீங்கள் தாங்கணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு சகிச்சாச்சு, இன்னமும் சகிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் பேசுகிறீங்களா? அப்படி இன்னமும் சகித்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசுகிறீங்களா? உங்களை விட ஒரு மனசாட்சி இல்லாத மனிதர்கள் இந்த நாட்டிலே யாரும் இருக்க முடியாது. தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாட்டுக்கு பேர். தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களுக்கு அந்த பேரே வேணாம்யா. வந்தார வாழ வைக்குங்கிற தமிழ்நாடுங்கிற பேரே வேணாம். எவனும் இனிமேல் இங்கே வரவும் வேணாம், எவனும் வாழவும் வேணாம். முதல்ல எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க, அது போதும். பேரை வச்சு என்ன பண்ணுறது? தயவு செய்து நண்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். மதம் பிடித்த யானைகளுக்குத்தான் சங்கிலி போடுவார்கள். மதம் பிடித்த யானைகளுக்குத்தான் சங்கிலி போடுவார்கள். மதம் பிடித்த பல மனிதர்களுக்கு மனித சங்கிலி போடப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த போராட்டம் நிச்சயம் தொடரும். நாம் தமிழனாய் சகித்து போக வேண்டியதில்லை. நிச்சயம் நாம் தமிழனாய் வாழ்வதற்கு போராட எல்லோரும் தயாராகுவோம் என்று சொல்லி, போராட்ட உணர்வே வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.